சும்மா சமாளிச்சிட்டு இருக்காதீங்க. அதோ பாருங்க, ஜன்னல் இருக்கா, அது வழியா நீங்க நின்னுட்டு இருக்கறத நான் பார்த்தேன். பாத்துட்டியா? உங்களுக்கு கடையில வேலை இல்லையா? என் ஆபீஸ் வாசல்ல வந்து இப்படி நின்னுட்டு இருக்கீங்களே, மாமா திட்ட மாட்டாங்க? அதெல்லாம் சமாளிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன அப்படி பாத்துட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை. நீங்க ஆளே சரியில்லையே. உள்ள இருக்கும் போது கூட நான் பாத்துட்டே இருந்தேன், அங்கேயும் இங்கேயும் பாத்துக்கிட்டே இருந்தீங்க. என்ன ஆச்சு? இல்ல, அந்த குமார் பையன் எங்கேயாவது நிக்கிறானான்னு பார்த்தேன். எந்த குமார்? ஏய், அவன் உனக்கு ஏதாவது மெசேஜ் பண்ணானா? இல்ல உன்னை ஏதாவது மிரட்டினானா? பிரச்சனை ஏதாவது பண்ணானா? ஏங்க, எந்த குமார பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அத முதல்ல சொல்லுங்க. அவன் தான் அந்த ராஜியோட அண்ணன். அவனா? அவன் என்ன எதுக்கு மிரட்டணும்? அவன் ஏன் பிரச்சனை பண்ணணும்? கல்யாணத்துக்கு முந்தின நாள் எல்லாரும் மண்டபத்தில் இருக்கும்போதே அவங்களை கடத்திட்டு போயிருக்கேன். இப்போ நீங்க அதை வெளியில வேற சொல்லிட்டீங்க. அந்த கோவத்துல அவன் உன்னை எதுவும் பண்ணிடக்கூடாதுல்ல. ஓஹோ, அந்த குமார் கிட்ட இருந்து என்னைய பாதுகாக்க தான் சார் இங்க நிக்கிறீங்களாக்கும். அவன் ஒரு அறிவு கேட்டவன் மீனா, ஏதாவது கிறுக்குத்தனமா பண்ணி வைப்பேன். ஏய், நான் சீரியஸா சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்னடா நான் சிரிக்கிறேன்? ஒன்னும் இல்ல, இப்படி பொண்டாட்டி மேல அக்கறை எடுத்துக்கிட்டு இங்க வந்து நிக்கிறது பார்க்க எனக்கு நல்லதா இருக்கு. அக்கறை இருக்காதா? அப்போ கடையில என்னால நிம்மதியாவே இருக்க முடியல. அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு வரணும்னு தான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். என்ன? அவனாலலாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் வராதுங்க. அவன் ஒரு டம்மி பீஸ் பாவா. இருந்தாலும் பாதுகாப்பா இருக்கணும்ல. அதெல்லாம் நாங்க பத்திரமா தான் இருப்போம். அவனால ஆபீஸ்ல வந்து என்ன பண்ணிட முடியும்? அங்க அம்புட்டு பேர் இருப்பாங்க. அவன் ஏதாவது பண்ணா அவங்க எல்லாம் சும்மா விட்டுருவாங்களா? இல்ல நான் தான் சும்மா விட்டுருவேனா? இங்க பாருங்க, இன்னொரு தடவை அவன் என்கிட்ட வம்புக்கு வந்தான், நானே அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன். நீங்க தைரியசாலி தாங்க, எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் ஒரு 2-3 நாளைக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்ல. இருக்கிறேங்க. ஆனா இப்படி தினமும் இங்க வந்து ஆபீஸ் முன்னாடி நின்னுக்கிட்டு பராக்கு பாத்துட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் சந்தேக கேஸ்ல உங்களை தான் புடிச்சிட்டு போவாங்க. சொல்லுவடி, சொல்லுவேன்.